ஏற்கனவே இந்த ஒயர் கூடையோட 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இது 3வது வீடியோ. இப்போ 3வது வீடியோவில் மணி வந்து எப்படி கோக்குறதுன்றத பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடில் ஹேண்ட் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற ஒயரில் மணியை கோத்துருக்கேன். ரைட் சைடு ஹேண்டில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மணியாக கோத்து நாட் போட்டாலும் சரி, இல்லை ஒரு வரிசை முழுக்க மணி கோத்துட்டு நாட் போட்டாலும் சரி, நம்ம விருப்பம்தான். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக ஒரு மணியாக வந்து கோத்து நாட் போட்டிருப்பேன். மணி வந்து ஒரு பக்கமாக அதை பாருங்கள், ஒரு சைடில் மாற்றி மாற்றியெல்லாம் கோக்கக்கூடாது. முதல்ல மணியை கோத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போடணும். இது வந்து நான் வாய்ஸை வந்து எடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப சத்தமாக கேட்குது மணி எடுக்கிறது கோக்குறது. அது இல்லாமல் சுற்றி வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸை எடுத்துட்டு நான் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு வரிசை வந்து முதல்ல ஒவ்வொரு மணியாக கோத்து போட்டுக்கினே வரணும். நான் வந்து ஏற்கனவே நிறைய ஒயர் கூடையில் ஒரு வரிசையாக தனியாக போட மாட்டேன். அப்படியே அப் பண்ணி 2-3 வரிசை சேர்த்து போட்டுக்கினே வருவேன். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக ஒரு வரிசை மட்டும் முதல்ல போடுறேன். இது ஒரு வரிசை முடிச்சுட்டு 2வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2வது வரிசையும் நான் ஒவ்வொரு மணியாக தான் கோத்து போட்டிருப்பேன். அதே போல் மணி முதல் வரிசையில் எப்படி கோத்துமோ அதே போல் தான் 2வது வரிசையிலும் கோத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போடணும். இப்போது நாட் போட எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயரில் வந்து மணியை கோத்துட்டு இந்த பக்கம் நாட் போட்டால் மணி வந்து முன்னும் கிராஸில் போகும். நாம் ஃபஸ்ட்டில் வந்து முதல் வரிசையில் எப்படி மணியை எந்த ஒயரில் கோக்குறோமோ அதே ஒயரில் தான் கடைசி வரைக்கும் மணியை கோக்கணும். இது வந்து கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி டைட்டாக முறுக்கின்னு இருக்குன்னா, ஒயர் கூட போட வரும். ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது, மணியெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால போட கரெக்டாக ஆகிடும். இது வந்து 2வது வரிசை. 2வது வரிசை முடிஞ்ச உடனே 3வது வரிசையும் நான் மணி வந்து தனித்தனியாக தான் கோத்து நாட் போட்டிருப்பேன். இப்போது 2வது வரிசை ஒரு வரிசை போட்டுட்டு 3வது வரிசை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து 2வது வரிசை முடிய போகுது, 3வது வரிசை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போடலான்னு இருக்கேன். 3வது வரிசை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே எடுத்துகிட்டு வந்து முடிக்கணும். அது லைன் வந்து ஒரு லெவலாக வரும். மணி ஒயர் கொடியில் கிராஸ் கட்டினா தான் புரியாது. இது வந்து நேராக போடுற ஒயர் கூட, அதனால் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்தே வந்து முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு வரிசையும் வீடியோவை பார்த்து தான் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வரிசை போட்டாவே உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் அதே போல் போட்டுக்கினே வரலாம். இந்த வரிசை 4வது வரிசை.
இதில் வந்து நான் முழுக்குமே மணி ஒரு வரிசை கோர்த்து இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி கோர்த்துட்டு போட்டோம்னா வரிசை வந்து சீக்கிரமாக முடியும். அதனால் முழுசும் கோர்த்துட்டு போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து 4வது வரிசை முடிய போகுது. மணி வந்து நான் 100 கிராம் வந்து தனியாக வாங்கலை, 1/4 கிலோ வாங்கி 2 ஒயர் கூட போட்டேன். இந்த ஒயர் கூட போடணுன்னா 100 கிராம் வந்து நீங்கள் மணி வாங்கணும். இந்த வரிசை வந்து 5வது வரிசை. நீங்கள் ஒரு வரிசை போட்டிங்கனாவே உங்களுக்கே ஐடியா வரும். நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டியதே இல்லை. மொத்த வரிசையும் வந்து பார்க்காமலே போட்டுக்கினே வரலாம். நான் 1/4 கிலோ மணி வாங்கி 2 ஒயர் கூட போட்டேன். இன்னும் ஒரு ஒயர் கூட ரெட் கலரில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் ஒயிட் கலர் மணி 1/4 கிலோ வாங்கினேன். 2 ஒயர் கூட போட்டேன். அதே போல் நீங்கள் கூட 1/4 கிலோ வாங்கி அதே போல் போடுங்க. இது வந்து 6வது வரிசை. இந்த 6வது வரிசையும் மணி ஒரு வரிசைக்கு உண்டான மணியை வந்து நான் கோர்த்துட்டேன். ஏன்னா கோர்த்துட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் போடலான்னு சொல்லிட்டு கோர்த்துட்டு தான் ஒவ்வொரு நாட்டாக போட்டுக்கினே வரேன். இது 7வது வரிசை. மணி வந்து இது 100 கிராம் தனியாக வாங்கினா 60 ரூபா ஆகும். ஒயரு வந்து 40 ரூபா ஒயரு. இந்த சின்ன ஒயர் கூடைக்கு 100 ரூபா செலவாகுது. அது இல்லாமல் நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா இதை வந்து அதிக ரேட் கொடுத்து வாங்கிறது கிடையாது. சாதா ஒயர் கூடையாக இருந்தால் கூட ஒரு ரோலில் 40 ரூபா கொடுத்து போட்டால் அதை 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் 60 ரூபா வரும். ஆனால் இதில் வந்து மணி ஒயர் கூடைய வந்து அதிகம் விருப்பப்படுறாங்களாக்காண்டி அந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டுறாங்க. இது நம்ம ஷோவுக்காக போட்டு எங்கேயாவது கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போட்டால் ஓனாக போட்டு வச்சுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றதுனால போடுறதா இருக்குது. நான் நிறைய மணி ஒயர் கூட போட்டேன். எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணல. நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த வரிசை வந்து 8வது வரிசை. இதுதான் வந்து மணி கடைசியாக கோக்குற வரிசை. 8 வரிசைக்கு மேலே போனோன்னா இன்னும் மணி அதிகமாக செலவாகும். அதனால் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு 8வது வரிசையோடு முடிச்சிட்டேன். மணி வந்து கம்மி காசுக்கு வாங்கினோன்னா அந்த சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கோக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அழகாக தெரியும். அது ஒயர் கூட நல்லா பளிச்சுன்னு. அது ஒரு பேக்கெட் 30 ரூபா. அது 100 கிராம் இருக்கும். நிறைய மணியும் இருக்கும். அந்த மாதிரியும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒயர் கூட என்னோடய சேனலில் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் மணி கோக்குறது கஷ்டமாக இருக்கும். நல்லா ஷார்ப் பண்ணி கோத்துக்கலாம். நான் இன்னும் ஒரு ஒயர் கூட அந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். ஃபுல் வீடியோவே போடுறேன். அதை பார்த்து நீங்கள் போடுங்க.
இது அவ்வளோதான், 8வது வரிசை முடிக்க போகிறேன். 8 வரிசை மணி போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். நம்ம எங்கே இருந்தோம்னாலும் போட்டுக்கலாம், எங்கேருந்து போடுறோமோ அது பக்கத்துலேயே வந்து முடிக்கணும். முதல் வரிசை நல்லா இழுத்து போடணும். அது இல்லாமல் ஒரு ஒயர் விடாத பார்க்கணும். சைட்லலாம் வந்து ஒயர் இருக்கிறது இதில் சரியாக கடைசியில் தெரியாது. நல்லா செக் பண்ணி ஒவ்வொரு ஒயரையாக எடுத்து போடணும். ஒரு வரிசையில் 3 வரிசை இதில் போடலான்னு இருக்கேன். 3 வரிசையுமே ஏணிப்படி முடித்து போட்டு தான் நம்ம போடணும். கீழே 2 வரிசை போட்டிருக்கேன், மேலே வந்து 3 வரிசை போடணும். ஏன்னா மடித்து சொருகிறதுக்கு ஒரு வரிசை வேணும் இல்லையா? அது இல்லாத ஒயர் அதுக்கு மேலே போட வந்து பத்தாது. அதனால் 3 வரிசையை நிறுத்திக்கலான்னு நிறுத்திட்டேன். மிச்ச ஒயரை புடிக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புடி பெருசாகவும் வராது, லிமிட்டாக தான் வரும். முதல் வரிசையை கொஞ்சம் இழுத்து போட வேண்டி வரும், பார்த்து போடணும், இல்லைன்னா லூஸாக தெரியும். ஒரு வரிசை இந்த மாதிரியே போட்டு முடிச்சிட்டா அடுத்து ஏணிப்படி முடிச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போது அந்த ஒயரை வந்து கீழ் நோக்கி இழுத்துட்டு கீழ் நோக்கின ஒயரை வந்து உள்ளே தள்ளி மேல் நோக்கி இழுக்கணும். இப்போ பக்கத்தில் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, நம்ம போட்டுக்கின்னு வந்த ஒயரு, அதை மடித்து அந்த இழுத்தம் அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த ஒயரையும் சேர்த்து ஹோல்ஸ் உள்ள விட்டு இழுக்கணும். இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்தோம்னா ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் வந்து பதியும். அதுக்கப்புறம் அது 2வது வரிசைக்கு அதிலேருந்து கொண்டு போகணும். நான் இதில் வந்து ஏணிப்படி முடித்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. என்னோடய ஒயர் கூட நிறைய ஒயர் கூடையில் பாருங்கள் ஏணிப்படி முடித்து எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்து போடுங்க. இது வந்து 2வது வரிசை ஆரம்பம் ஆயிடுச்சு. நம்ம முதல் வரிசை எப்படி போட்டோமோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டைட்டாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது வரிசையும் இந்த மாதிரி தான் போட்டு முடிக்கணும். 2வது வரிசையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஏணிப்படி முடித்து போடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம எந்த ஒயரை ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஒயரில் இருக்கிற ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை மடித்து அதில் சொருகணும். சொருகிட்டு அதை சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து அதில் கோத்து வாங்கிட்டு நல்லா டைட்டாக இழுத்தோம்னா 2 ஒயரும் ஒன்று மேலே ஒன்று அட்டாச் ஆகும். அப்படி இருந்தால் தான் அடுத்த வரிசைக்கு போக முடியும். இப்போ 2வது வரிசையில் ஏணிப்படி முடித்து போடுறது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ முதல் வரிசையில் தான் ஏணிப்படி முடித்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு இது 3வது வரிசை ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த வரிசையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இது வந்து 3வது வரிசையும் முடிஞ்சு போச்சு. இப்போது ஏணிப்படி முடித்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதுக்கு மேலே வரிசை போட தேவையில்லையே, இப்போ இதுக்கு எதுக்கு ஏணிப்படி முடிச்சுன்னு கேட்கலாம். ஏணிப்படி முடித்து போட்டால் தான் 2 அதான் ஒரு வரிசையும் இன்னொரு வரிசையும் சேர்ந்து ஜாயின் ஆனாப்பில் இருக்கும், இல்லை தனித்தனியாக வரிசை தெரியும். அதனால் ஏணிப்படி முடித்து போட்டு தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டால் ஒயர் கூட
முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து நாம் சொருகி விட்டுக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது.